வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றித்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரின் வீட்டில் அமலாக்கத்துறை வீடு புகுந்து ஒரே நாளில் நொறுங்கிய முன்னாள் முதல்வர், சொல்லியடித்த தற்போதைய முதல்வர். நடந்தது என்ன? வீடியோவை பார்த்தீங்கன்னா முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய சிக்கல்களை ஒரு புறம் பார்த்தீங்கன்னா கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இருந்தாலும் கூட நிச்சயமாக ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதை நம்மளால பார்த்தீங்கன்னா பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சருடைய வீடுகளில் புகுந்து கூட பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இருப்பதாக தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. சூழ்ச்சிகளை செய்து ஆந்திராவின் முதலமைச்சர் கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகியிருக்கு. தமிழகத்தின் முதலமைச்சர் என்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டாம். தமிழகத்தின் முதலமைச்சர் இப்போதைக்கு கைது செய்யப்பட மாட்டார். காரணம் என்னன்னா, டெல்லி ஒரு மோடி 3.0 அப்படின்றது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஜெகன்மோகன் ரெட்டி கம்பி எண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வரப்போகிறார். சரி ப்ரோ, அப்போ ஏன் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரின் புகைப்படம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தின் முதலமைச்சரும் அந்த லிஸ்டிலேயே இருப்பதாக நமக்கு தகவல் என்பது கிடைக்க பெற்று இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஒரு கேம் சேஞ்சராக பல்வேறு விதமான முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் முதலமைச்சர் அவர்கள் இருப்பதாக நமக்கு தகவல்கள் அப்படின்றது கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையிலே முதலமைச்சரின் வீடு புகுந்து அதிரடியாக கைது செய்யப்பட வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகளுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்களா அரசு துறையை சார்ந்த அதிகாரிகள் அல்லது மற்ற துறையை சார்ந்த அதிகாரிகள் என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. முதலமைச்சரின் வீட்டில் வீடு புகுந்து கைது செய்தால் ஜெகன்மோகன் ரெட்டி கைது செய்யப்பட்டால் அடுத்தடுத்த மாநிலத்தின் முதலமைச்சர்கள், முன்னாள் மாநிலத்தின் முதலமைச்சர்கள் குறிவைக்கப்படலாம் அப்படின்னே சொல்லப்படுகிறது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம். இது போல ஏகப்பட்ட விதமான காரணிகள் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா A to Z நம்ம செக் பண்ணலாம். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.